அங்க யாரும் வந்து திருடிட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக ஒரு செக்யூரிட்டி போடுவாங்க, அங்க ஒரு காவல் இருக்கும். இல்ல ஒரு பெரிய தலைவர்கள், ஓகே, பெரிய தலைவர்கள் யாரோ வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு எதிராக அவங்கள பாதிக்கக்கூடிய, அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றத அவங்களே காப்பாற்றுவதற்காக, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக காவல் வைப்பாங்க. ஓகேயா? இந்த விஷயங்களுக்காக தான் நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், காவல் வைக்கிறோம். அப்ப இந்த இருதயத்தை நாம் காவல் செய்யணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன பொக்கிஷம் இருக்குது? இருதயத்துக்குள்ள எது இருக்கணும்? இறை வார்த்தை. ஓகேயா? அப்ப இந்த இறை வார்த்தைய திருடிட்டு போயிடக்கூடாது. இந்த இறை வார்த்தை நம் இருதயத்துக்குள்ளாக விதைக்கப்பட்டு அது கனி தர வேண்டும். அப்ப அதை யாரும் திருடிட்டு போக கூடாதுன்றதுக்காக அதை காவல் பண்ணு அப்படின்றார். சரியா? அப்ப எப்ப வந்து அழகை இறை வார்த்தையை எடுக்குதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. எப்பொழுது அழகை இறை வார்த்தையை எடுத்துட்டு போயிடுவானா? விதை விதைப்பவர் உண்மையில முதல் நிலத்தை பத்தி சொல்றப்ப ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, நமக்கு புரிதல் இல்லாத பொழுது அவன் வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடுவான். ஓகே, அப்ப இந்த இறைவார்த்தை உள்ளுக்குள்ள நான் விதைச்சிட்டேன், இதை நான் காவல் செய்ய வேண்டும் என் இருதயத்தை அப்படின்னா எனக்கு முதல்ல அதனுடைய அர்த்தம் புரிய வேண்டும். அர்த்தம் எப்ப புரியும்? இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாஸ்ல எக்கச்சக்க மெசேஜஸ் இருக்குது. ஓகே, போய் கூகுள்ல டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா தியாலஜி சைட்ல இருந்து எடுத்து நமக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். ஓகே, அது கிடையாது. இந்த இறை வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, தியானம் என்றால் என்ன? ஒரு நாள் ஃபுல்லா அந்த இறை வார்த்தை நமக்குள்ளாக பார்ப்பது அதாக இருக்க வேண்டும், கேட்பது அதாக இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த இறை வார்த்தையினுடைய உண்மையான மறைபொருள் நமக்கு விளக்கப்படும். சரியா? அப்பதான் இந்த இருதயத்தை நாம் உழுகின்றோம். அப்பதான் இந்த விதை உள்ள போகுது. திருட வந்து திருடிட்டு இருக்க முடியாது. ஓகே, இது ஒரு வகையான காவல். இதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இப்ப செகண்டா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ஓகே, வெளியில இருந்து வரக்கூடிய தாக்குதல்னால இந்த இருதயம் பாழடைஞ்சிடக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை நம்ம தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்களை நாம் எப்படியாக எதிர்கொள்ள வேண்டும், என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு கடவுள் கிருபையில நான் பகிர இருக்கிறேன். சரியா? அப்ப நமக்கு வந்து நல்லா தெரியும், லாஸ்ட் வீக்கே நான் சொன்னதுபடி இந்த இருதயமும் இந்த பிரெயின், ஓகே, நம்முடைய மூளையும் இருதயமும் கான்ஸ்டன்டா தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு இரண்டு உறுப்புகள். ஓகே, இந்த பிரெயினோட வேலை என்ன? நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் அதுதான் சிக்னலை கொடுக்குது. ஓகே, அப்ப இந்த இருதயத்துல எண்ணங்கள் இறை வார்த்தைக்கு ஏற்றவையாக அப்படி இருக்கும் பொழுது, ஒரு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இந்த இருதயம் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேராகவும் இந்த பிரெயின் ஒரு ஹார்ட்வேராகவும் தான் செயல்படணும். ஓகே, ஏன் அப்படின்னா இப்ப கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அது ஒரு மெஷின். அதுல நம்ம ஒரு விஷயத்த எடுக்கிறோம், ஒரு விஷயத்த கொடுத்தா நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஏன் கிடைக்குது? உள்ளுக்கு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம். இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது எது? சாஃப்ட்வேர். அப்ப நம்ம இருதயம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஓகே, இல்லைன்னா பிரெயின் என்ன பண்ணும்? நம்ம பிசிக்கலா நம்மளுடைய கண்ணு என்ன பார்க்குதோ அதற்கு ஏற்றாற் போல அது ஒரு சிக்னலை கொடுக்குது, நம் காதுகள் ஆனா நம்முடைய இறைவார்த்தை என்ன சொல்லுது? உன்னுடைய அகக்கண்கள், உன்னுடைய அகக்காதுகள் ஆக்டிவேட் ஆகணும். அது பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்றத பிரெயினுக்கு கொடுக்கணும். அப்பதான் நாம் எப்படி இருக்க முடியும்? காண்பவற்றை அல்ல காணாதவற்றை நோக்கி இருக்கக்கூடிய நம்பிக்கையுரியவர்களாக நம்ம இருக்க முடியும். நம்முடைய இருதயம், அப்ப நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம இருதயம் எப்படி இருக்குது? நம்ம இந்த உலகம் ரீதியா நம்ம வந்து ட்ரெயின் ஆயிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை ரீட்ரெயின் பண்ணணும். திருப்பி நம்முடைய பயிற்சி நம்ம தான் கொடுக்கணும். சரியா? அப்ப நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவையல்ல விஷயங்கள் எல்லாம் வெளியில போகணும். இறை வார்த்தைக்கு அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், இறை வார்த்தைக்கு ஏற்றவை, அதுல அலைன் ஆகக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ள வரணும். ஓகே, அப்பதான் நம்மளுடைய
நாம் ஒரு கிறிஸ்து நமக்காக சிலுவையில என்னெல்லாம் பண்ணி நமக்கு கொடுத்தாரோ அதை பெற்றவர்களாக, அதை சுதந்தரித்தவர்களாக வாழ்க்கையில நம்மளால கனிகளை பார்க்க முடியும். பிரச்சனைகளை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு நமக்கு தெரியுது உண்மைதான் விடுதலை கொடுக்கும், உண்மை என்னன்னு தெரியுது. ஆனா அதை அப்ளை பண்ணி எல்லா இடங்களிலும் நம்மளால கனிய பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்ப முதல்ல ரூட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பயம். ஓகே, நம் வாழ்க்கையில நமக்கு வருகின்ற பயங்கள். இந்த சைக்காட்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப அரகண்டா இருக்கிறாங்க, ஷார்ட் டெம்பர்டா இருக்கிறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, அப்பெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரூட் வந்து எதையோ குறித்த பயம் உள்ள இருக்குதுன்றாங்க. ஓகே, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா 1 தீமோத்தேயு பயத்தை குறித்து 1 தீமோத்தேயுல என்ன சொல்லிருக்கு, நான் உங்களுக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட 1:7 1 தீமோத்தேயு 1:7 கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கி இருக்கிறார். இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்ப பயம் அப்படிங்கிறது ஒரு இமோஷன், ஒரு உணர்வு கிடையாது, அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு அழகை. ஓகே, பயம் அப்படிங்கிறது ஒரு அழகை. ஏன் அப்படின்னா இந்த அழகை சாத்தானுக்கு நல்லா தெரியும், கடவுளோட காட்ஸ் பிரின்சிபல் என்னென்னன்றது நல்லா தெரியும். ஓகே, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். கடவுள் சிலுவையில அறைந்து நமக்காக உயிர் விட்டு நமக்கு என்னென்ன நலன்களை எல்லாம் கொடுத்துட்டாருன்னு தெரியும். அதை அவனால கை வைக்கவே முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களில் தான் அவன் கை வைக்க முடியும். நமக்குள்ள பயத்தை உருவாக்கி பயம் காரணமாக நம்மகிட்ட இருந்தே நெகட்டிவான வார்த்தையை நம்ம கிட்ட இருந்து கொண்டு வந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே, அப்ப பயம் அப்படிங்கிறது எதை குறிச்ச பயமாவாக இருக்கலாம், குழந்தைகளை குறிச்ச பயமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏதோ ஒண்ணு நமக்கு நடந்திருக்குமா இருக்கும், ஒரு கசப்பான அனுபவம், அதை குறிச்ச ஒரு பயமா இருக்கலாம். ஏதோ ஒரு ரூட் அங்க ஒரு பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அழகை அப்படின்னா அதை நாம் எப்படி கையாள வேண்டும் நீங்களே சொல்லுங்க. நிறைய கேட்டிருக்கோம் நம்ம. ஒரு அழகை அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பைண்ட் பண்ணி பிரேயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பைண்ட் பண்ணி பிரேயர் பண்ணலாம். இறை வார்த்தையை நம்ம ஆயுதமா எடுத்தா நம்ம அழகை விரட்டலாம் சிஸ்டர். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஓகே, யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? கடவுளுக்கு பணிந்திருங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள். உட்கார்ந்து பிரேயர் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. அழகை வரும் பொழுது நீ என்ன பண்ண சொல்றாருன்னா காஸ்ட் அவுட், உடனே அதை துரத்துன்றார். ஓகே, நமக்கு அப்பனா என்ன பண்ணணும், உள்ள நமக்கு எதை குறிச்சாவது பயம் வருது. இப்ப நார்மலா நமக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல போறோம், ஒரு ஆக்சிடென்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் அதே ரோட்ல போறப்ப ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நமக்கு ஏதோ ஒண்ணு வருது, நமக்கு தெரியுது அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம அலர்ட் ஆயிரும். ஓகேயா, அந்த பயத்தை நம்ம உள்ள கொண்டு போகவே கூடாது. ஏனென்றால் பயம் அப்படிங்கிறது ஒரு அழகை. அழகை என்ன பண்ணணும்னு இயேசு சொல்லியிருக்காரு அப்படின்னா துரத்த சொல்லியிருக்கிறார். இம்மீடியட்டா விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிடக்கூடிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால உன்னை துரத்துறேன்னு சொல்லுங்க, விட்டு வெளியேறுன்னு சொல்லுங்க. ஓகே, இந்த பயம் என்கிற விஷயம் ஒரு ரூட்டா உள்ள போய் இந்த இருதயத்தை பாழாக்க கூடாது. ஓகே, அப்ப பயம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது பேட் மெமரி. அதாவது நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், இந்த இருதயத்திற்கு நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் உண்டு, மெமரி செல்ஸ் உண்டு. அப்ப நம்ம கடந்த காலத்துல ஏதோ ஒரு கசப்பான அனுபவங்கள், ஓகே, அது எதை குறிச்சு வேணாலும் இருக்கலாம், அடுத்தவங்களால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், துரோகத்தை சந்திச்சிருக்கலாம், நம்ம ஒருத்தவங்களை நம்பி இருக்கலாம், அவங்கள நம்மளை ஏமாத்தி இருக்கலாம். ஓகே, எத்தனையோ விஷயங்கள். இது எல்லாமே உள்ள என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு கசப்பான மெமரியா, கசப்பான அனுபவமாக உள்ள போய் ஸ்டோர் ஆயிருக்குது. ஓகே, அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு உள்மன காயத்தை உருவாக்குகிறது. ஓகே, அதனாலதான் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் திருப்பி நடக்கிறப்ப நம்ம இம்மீடியட்டா ஹர்ட் ஆயிடும்.
ஓகே, உள்மன காயத்தை குறித்து இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னா நம்மளோட ஜீசஸ் மினிஸ்ட்ரியில வீடியோஸ் இருக்குது. இது கண்டிப்பாக குணப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, சைக்காட்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, wounded man may turn out the monsterன்ற ஒரு அரக்கனாக மாற முடியும்ன்றாங்க. காயப்பட்ட மனிதன் ஒரு அரக்கனாக மாற முடியும்ன்றாங்க. ஏன்னா அதிகமா அடுத்தவங்களை காயப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க அதிகமாக காயப்பட்டிருக்கலாம். ஒரு குழந்தை நல்ல சூழ்நிலையில ஒரு பாராட்டப்பட்டு வளர்க்கப்படுது அப்படின்னா அந்த குழந்தை அடுத்தவங்களை நல்லா பாராட்டும். ஒரு குழந்தை குறை சொல்லியே வளர்க்கப்படுது அப்படின்னா அது குறை சொல்லும். ஓகேயா, அப்ப இது போன்ற கசப்பான விஷயங்கள் நமக்குள்ளாக இருக்கலாம். ஓகே, அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் ஒரு முட்செடிகளாக உள்ள இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நாம் பிடுங்கி எறிய வேண்டும். இல்ல இப்ப நம்ம சந்திக்கிறோம் ஒரு அபியூஸ், யாரோ ஒருத்தவங்க நம்மள ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அதை உள்ளுக்குள்ள வர வச்சிடக்கூடாது. அதுலயும் நம்ம அலர்ட்டா இருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். பைபிள்ல ஒரு அழகான ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்குது. என்ன தெரியுமா? மறக்கணும். ஓகே, நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், பெர்க்மான்ஸோட ஒரு அருமையான தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களுடைய ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். ஓகே, கடந்ததை மறந்து விடு அப்படின்னு. ஓகே, அதனால நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், நாம் கடந்தது மறக்கிறதுனா என்ன, அதை நினைவுல கொள்ளக்கூடாது. ஏதோ அந்த விஷயம் நமக்குள்ள திருப்பி திருப்பி வருது அப்படின்னா அது திருப்பி திருப்பி ரிஹர்ஸ் ஆகிறப்பதான் அது உள்ள காயமாக போகுது. அப்ப அந்த விஷயம் திருப்பி நம்ம பிரெயினுக்கு வருது, நம்ம நினைவுக்கு வரும் பொழுதே இம்மீடியட்டா நம்ம அலர்ட் ஆயிரணும். இல்ல, இதை நான் மறந்துட்டேன், இந்த விஷயத்த நான் திருப்பி யோசிக்க மாட்டேன் அப்படின்றதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஓகே, எபிரேயர் 8:12, எபிரேயர் 8:12 என்ன சொல்லுது? எபிரேயர் 8:12, அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். அவ்வளவுதான். நம்ம பண்ண பாவத்தையே ஆண்டவர் ஈஸியா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நான் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் அப்படின்னு. அப்ப நம்ம மட்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைவுல வச்சுக்கிட்டு முட்செடிகளை உள்ளே வளர்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? அப்ப இயேசு நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு, மறந்துட்டேன்றாரு. அப்ப நம்மளும் இந்த கசப்பான அனுபவங்கள் எது நம்மள ஹர்ட் பண்ணுதோ அதை நாம் மறக்க வேண்டும். நினைவுக்கு வர்றப்ப அலர்ட்டா இல்ல நான் மறந்துட்டேன்னு சொல்லி பாருங்க. திருப்பி திருப்பி வரும்பொழுது எல்லாம் நான் மறந்துட்டேன், இது வரக்கூடாது அப்படின்னா நான் மறக்க முடியும். ஓகே, நம்மள இதுல பவுல் ஒரு பக்கம் நல்ல திருச்சட்டத்தை அறிந்த ஒரு சட்ட வல்லுனர், அவருடைய குரு பெரிய ஆளு. அப்ப என்ன பண்ணாரு, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஆக்ரோஷமா இருந்தார். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஸ்தேவானை கொன்றது பவுல். இன்னும் என்னென்ன பண்ணாரு நமக்கு பெரிய விளக்கு. ஆனா ரொம்ப கொடூரமா கிறிஸ்தவர்களை வதைத்து விட்டார். ஆனா எப்பொழுது அவருக்கு இது உண்மை கிடையாது, எது உண்மைன்னு தெரியுதோ இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாரு, இயேசுவை நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு தீவிரமான சீடனாக மாறுகிறார். அப்படி எப்படி அவரால் மாற முடியுது? எத்தனை பேர் எவ்வளவோ பேசியிருப்பாங்க. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, பிலிப்பியர் 3:13, தன்னால் எப்படி இவ்வளவு ஒரு வெற்றி வீரனாக மாற முடிஞ்சது, எப்படி தன்னால் நற்செய்தியை அறிவிக்க முடிஞ்சது அப்படின்றதுக்கு அவர் சொல்ற பிலிப்பியர் 3:13. கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு. அவ்வளவுதான். கடந்ததை எல்லாம் மறந்துட்டு என்னோட முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, கடவுள் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பினுடைய நோக்கம் எனக்கு முன்னால இருக்கிறது. இந்த இலக்கை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கும் நினைவு வந்திருக்கும், எத்தனையோ விஷயங்கள பேசியிருப்பாங்க. ஓகே, அவர் கூட முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எத்தனையோ விதத்துல அவரை கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. என்னன்னா அப்பெல்லாம் அவர் எதையுமே ரிஹர்ஸ் பண்ணிருக்க மாட்டார். அந்த இடத்துல கடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், கண் முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, அப்ப இன்னைக்கு நமக்கும் இந்த மாதிரி கசப்பான அனுபவங்கள் ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லணும், நான் அதெல்லாம் மறந்துட்டேன், எனக்கு முன்னாடி என்ன இலக்கு இருக்கு, என் ஆண்டவர் எனக்கு ஆறுதல், எனக்கு உதவி அவரிடமிருந்தே வரும்.
அது போன்று வார்த்தைகளை நம்ம சொல்லி 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 இதை நாம் மறக்க வேண்டும். சரியா? ஒரு 1900 அந்த வருஷத்துல 1900 எல்லாம் இந்த ஜெயில வந்து ரொம்ப தீவிரவாதிகள், அதாவது வந்து அதிகமான இந்த செயல்ல ஈடுபடுறவங்க, வன்முறையில ஈடுபடுறவங்க, அவங்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எப்படி பிராக்டிஸ், எல்லாத்துக்கும் கத்தி எடுக்கிறது, எல்லாத்துக்கும் அவங்க அந்த மாதிரியே பழகிட்டாங்க. சரியா? அப்ப இவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு, அப்பெல்லாம் இவ்வளவு சயின்ஸ் எல்லாம் ரொம்ப வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டம். அப்ப வந்து கேக்குறாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுக்க முடியுமா, இவங்களை அமைதிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படின்னு. அப்ப இந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து லோபோட்டமி, LOBOTOMY, நீங்க என்ன கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு இருக்குது. சோ இப்படி ஒரு லோபோட்டமி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் எடுத்துட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய மெமரி செல்ஸ ஒரு சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுது, அவங்க எல்லாம் அப்படியே குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் இதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், டெத் ரேட் அதிகமாகுது, சில பேருக்கு வந்து அந்த பிரெயின்ல ரத்த கசிவு அந்த மாதிரி இருக்கிறதுனால அரசு அதை தடை பண்ணிட்டாங்க. சரியா? ஆனா நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல் லோபோட்டமி இருக்குது. என்னது அது? பைபிள், இறை வார்த்தை. ஓகே, அது என்ன சொல்லுது? ஒரு சைடு எஃபெக்டும் உனக்கு இல்ல. ஓகே, நினைவு வர்றப்பெல்லாம் நான் மறந்துட்டேன்னு சொல்லு. ஓகே, ஆண்டவர் எனக்கு ஆறுதல், அதற்கு இணையான ஒரு வசனம், நான் எதனால காயப்பட்டேனோ அதற்கு ஆறுதலான ஒரு வசனத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது இந்த பழைய நினைவுகளிலிருந்து நம்மளால வெளியில வர முடியும். ஓகேயா? அப்ப நாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது இந்த கசப்பான அனுபவங்கள். ஓகே, மத்தேயு 15:13 என்ன சொல்லியிருக்கு? விண்ணகத்தந்தை நடாத எல்லா நாற்றுகளும் வேரோடு பிடுங்கப்படும். ஓகே, அது மரமா இருந்தாலும் அத்தி மரத்தை போல வேரோடு சாய்க்க முடியும். ஓகே, மூன்றாவது என்ன அப்படின்னா வலி, பெயின், பிசிக்கல் அண்ட் இமோஷனல் பெயின். ஓகே, இது வரும்பொழுது நம்மளுடைய ஒரு அன்பிலீஃப் அங்க வெளிப்படுகின்றது, நம்பிக்கையின்மை வருகிறது. அதிகமான வலி இருக்கும் பொழுது நம்மளால அந்த நம்பிக்கையில நிலைச்சு இருக்க முடியல, இந்த இருதயத்துக்குள்ளாக இறைவார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்க முடியல, நம்மளும் இந்த உலக போக்கிலா போயிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப நமக்கு அதிகமான ஒரு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிசிக்கலாவும் இருக்கலாம், இமோஷனலாவும் இருக்கலாம். ஒரு பிசிக்கலா ஒரு வலி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? 1 பேதுரு 2:24, இயேசுவே உங்க தள்ளும்புகளால் என்னுடைய இந்த வலிகள் குணமானது அறிக்கையிடுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே அறிக்கையிட்டுருவோமா? வேற எதுவுமே பண்றது? நான் வந்து நார்மலா கேக்குறேன், வலிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேக்குறேன். வலிச்சா மருந்து போடுவோம், மருந்து சாப்பிடுவோம். ஓகேயா? ஒரு பெயின் கில்லர் எடுப்போம். சரியா? ஒரு பெயின் கில்லர். இப்ப வலிக்குதுன்னு போறோம், டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி அந்த இடத்துல போட்டாங்க அப்படின்னா ஒரு பெயின் கில்லர் கொடுப்பாங்க. ஓகே, இந்த பெயின் கில்லர் என்ன தெரியுமா ஒர்க் ஆகும்? இந்த பெயின் கில்லர் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் கண்டென்ட், ஒரு 2-3 கெமிக்கல் அதுக்குள்ள சேர்ந்து ஒரு கண்டென்ட்டா இருக்கும். இதை நம்ம சாப்பிட்ட உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா பிரெயினுக்கு போய், இந்த பிரெயின் அப்படிங்கிறது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது நமக்கு வலிக்கக்கூடிய உணர்வை கொடுக்கக்கூடிய சிக்னல் எங்க இருந்து வரும் அப்படின்னா இந்த பிரெயின்ல இருந்து வரும். இந்த மருந்து என்ன போய் செய்யுது அப்படின்னா அந்த அதை வந்து டிரான்ஸ்பர் ஆக்க விடாம கட் பண்ணிடுது. சரியா? அதுதான் இந்த பெயின் கில்லர் பண்ணுது. ஓகே, அப்ப நமக்கு அந்த வலி தெரியாது. 4 மணி நேரத்துல பாராசிட்டமாலோட பவர் போயிருச்சு அப்படின்னா 5வது மணி நேரம் வலிச்சிரும். ஆமா இல்லையா? அடுத்து திருப்பி ஒரு மாத்திரையை போடணும். அது வரைக்கும் தான் அந்த பெயினோட, அந்த பிரெயினோட டிரான்ஸ்மிஷனை அதை கட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப்ப இப்ப கூட யூகேல, யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேன்சரோட ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ், அவங்களால அதிகப்படியான வலி இருக்கும் பொழுது பிரெயின்ல இருக்கக்கூடிய நரம்பை கட் பண்ணிடுறாங்களாம். ஏன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல அட்லீஸ்ட் அவங்க பெயின் இல்லாம இறக்கட்டும்ன்றதுக்காக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே, அப்ப இப்ப நமக்கு பெயின் கில்லர் எது தெரியுமா? திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 22-25, ஆக்ட்ஸ் 16:22-25. உடனே மக்கள் திரண்டிருந்து அவர்களை தாக்கினர். யாரை தாக்குறாங்க? பவுலையும்
பிலிப் பவுலும் சீலாவையும் சீலாவையும் தாக்குகிறார்கள். ஓகே ஓகே, மக்கள் திரண்டிருந்த மக்கள் தாக்குறாங்க. பெயின் சும்மாவா இருந்திருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க? நைய புடைக்கிறார்கள். ஆமாவா? ஆமா சிஸ்டர், வாசிங்க வாசிங்க. நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. நான் இடையில கட் ஆயிட்டு வெளியில போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப நம்ம இதுல வாசித்திருப்போம், அவங்களை எல்லாரும் தாக்கி இருக்கிறாங்க. தாக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா உட்சிறையில் அடைத்தார்கள். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இந்த உட்சிறை என்னன்னு போய் பாத்தீங்க அப்படின்னா சிறைக்குள்ளாக ஒரு குழி தோண்டி இருக்கும். அந்த குழி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஹைட்ல இருக்காது, நம்மளுடைய இந்த முட்டிக்கு வரைக்கும் தான் அதோடைய அளவு வச்சிருப்பாங்க. இப்ப பவுல வைக்கிறாரு அப்படின்னா பவுலோட தலையில இருந்து முட்டி வரைக்கும் தான் அந்த குழியில அவரால் நிக்க முடியும். அப்ப கையை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மேல கட்டிடுவாங்க, அதுலயே கொடுத்திருக்கும். அப்ப அவரால் நேர கூட நின்றுக்க முடியாது. அந்த காலை மடக்கி கைய மேல கட்டி தான் நின்றுப்பாங்க. அதுதான் உட்சிறை. ஓகேயா, அதுதான் அந்த காலத்து வழக்கம். அப்படிப்பட்ட இதுல ஏற்கனவே அடி வாங்கின காயம் இருக்குது, இதுல வேற கைய மடக்கிக்கிட்டே தான் அவர் நிக்கணும், காலை மடக்கிக்கிட்டே தான் நிக்கணும் அப்படின்னா என்ன ஒரு வழியா இருந்திருக்கும். அப்ப அவர் எந்த பெயின் கில்லரையோ எடுத்தாரு? கடவுளை புகழ்ந்து பாடினார். ஓகே, அப்ப இப்பவும் நமக்கு ஒரு பெயின் வருது, நம்மளுடைய போக்கஸ் அந்த பெயின்ல ஃபுல்லா இருக்குது. நான் வார்த்தையை அறிக்கை எடுக்கிறேன், ஆனா எனக்கு இந்த பெயின் என்னைய அந்த முழு நம்பிக்கையிலிருந்து என்னை குறைக்குது அப்படின்னா நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் கடவுளை புகழ்ந்து பாடுவது. அப்ப நம்ம போக்கஸ் எங்க போயிடும் அப்படின்னா பெயின்ல போகாது, நம்முடைய போக்கஸ் அதை குணமாக்கிய நம் ஆண்டவர் மீது போயிரும். ஓகேயா, அப்ப அதுக்குரிய ஒரு கரெக்டான பெயின் கில்லர் அப்படின்றது ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப். இதேதான் நம் சங்கீதத்துல திருப்பாடல்கள் 34வது சங்கீதம். அதை தாவீது எப்ப பாடுறாரு? அதுல மேலேயே கொடுத்திருக்குது, என்ன கொடுத்திருக்குதுன்னு பாருங்களேன். திருப்பாடல்கள் 34வது திருப்பாடல். கடவுளின் கருணையை புகழ்தல். கருணையை புகழ்தல், அந்த கீழே அதுல பிராக்கெட்ல கொடுத்திருப்பாங்க எந்த ஒரு காலகட்டத்துல அவர் அதை பாடுறாரு அப்படின்னு. தாவீதுக்கு உரியது. அவர் அபிமெலேக்கின் போல தம்மை காட்டிய போது அவன் துரத்திவிட. இதோடைய கதை எங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 21வது அதிகாரம். நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா பாத்துக்கோங்க. 10 to 15 வரைக்குமான வசனங்கள். ஓகே, அதுல என்ன நடக்கும் அப்படின்னா அவர் அந்த அரசன்ட்ட சவுலுக்கு பயந்துகிட்டு தஞ்சம் புகுறதுக்காக போவாரு தாவீது. ஆனா அந்த அரசன் அவரை பார்த்த உடனே திருப்பி அதே ஸ்டேட்மெண்ட்ட சொல்றான், நீ தானே தாவீது. ஓகே, சவுல் இத்தனை பேரை கொன்றான், தாவீது சவுல் எத்தனை பேரை கொன்றான், தாவீது எத்தனை பேரை கொன்றான்னு சொல்லுவாங்க ஏற்கனவே மக்கள். அதுலதான் ஒரு பிரச்சனையே வரும் இல்லையா? சோ அதே இதை சொன்ன உடனே தாவீதுக்கு ஒரு பயம் வருகிறது. அவர்கிட்ட இருந்து தப்பி ஓடுவதற்காக ஒரு பைத்தியம் போல அந்த இடத்துல நடிச்சிட்டு வெளியில வர்றாரு. அந்த டைம் அவர் பாடக்கூடிய விஷயம். ஓகேயா, அப்ப அவருக்கு உயிர் பயம் வருகிறது. ஓகே, உயிர் பயம் வருகிறது. அப்ப அவர் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது. அந்த 34வது ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கருணையை புகழ்ந்து பாடுவதாக தான் இருக்கும். ஓகே, நம்மளும் ஏதோ ஒரு பெயின், அது பிசிக்கலா இருக்கலாம், இமோஷனலா இருக்கலாம். ஓகே, யாரோ நம்மள ஏதோ சொல்லிட்டாங்க, ரொம்ப மனசு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் என்ன? பிரைஸ் அண்ட் வர்ஷிப். கடவுளை புகழ்ந்து பாடுவாரு. அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ எல்லாத்தையும் சொல்லி சொல்லி நல்லா பாடி துதிக்கலாம் அவரை. ஓகே, ஆண்டவருக்கு நம்முடைய குரல் வளம்லாம் பெருசு கிடையாது, பாடி துதிக்கலாம், சத்தமாக துதிக்கணும், வாய் விட்டு துதிக்கணும்.
ஓகே, வாய் விட்டு துதிக்கணும். அப்பனா நம்மளால இந்த வழிகளிலிருந்து நம்மளால வெளியில வர முடியும். இது எதுவும் நம் இருதயத்தை தாக்காது, பாதிக்காது. ஓகேயா, இது 3வது விஷயம். 4வது, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அல்லது நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஓகே, எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான வார்த்தைகள். நமக்குள்ள உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசுகின்றது. அப்ப எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது வரக்கூடிய வார்த்தைகளும் எதிர்மறையாகவே இருக்கும். இது எதனால வருது? அது சம்டைம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயம் இருந்து அதன் மூலமாக ஒரு தாட்டை உண்டு பண்ணலாம். இல்லைன்னா நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, கொரோனால செத்தவங்களை விட கொரோனாவை குறிச்ச பயத்துல செத்தவங்க தான் அதிகம். ஓகே, அதனால நாம் கேட்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். ஓகே, அது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கொண்டு வரலாம். இந்த எதிர்மறையான எண்ணத்தின் வழியாக எதிர்மறையான வார்த்தைகள் நமக்குள்ளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்பனா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? ஓகே, மத்தேயு 6:31 அதுல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, மத்தேயு 6:31 ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். இந்த தமிழ்ல எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள்னு இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா டேக் நோ தாட்ஸ் சேயிங் வாட் வி ஈட் அப்படின்னு இருக்கும். டேக் நோ தாட்ஸ் சேயிங், உங்களுடைய எண்ணத்தை எடுக்காதீங்க. உங்கள் எண்ணத்தின் எதை குறிப்போன்றது கவலை எப்ப வரும்? எனக்குள்ளாக ஒரு நெகட்டிவிட்டி. ஏன்னா ஆண்டவர் தான் என்னுடைய தேவைகளை எல்லாம் பாத்துக்கிறேன்ட்டார்ல. அதற்கு எதிரான ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் பொழுது எதிர்மறையான எண்ணத்தின் வாயிலாக எதிர்மறையான வார்த்தை வருகின்றது. ஓகே, அப்ப இதற்கு என்ன சொல்யூஷன்? ஓகே, இப்ப நம்ம எல்லாரும் ஒரு மைண்ட் கேம் ஒண்ணு பண்ண போறோம். ஓகே, என்ன அப்படின்னா, உங்களுடைய எண்ணத்துல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நினைச்சுக்கிறணும் மனசுக்குள்ளாவே 100, 200, 300, 100, 200, 300 அப்படின்னு உள்ளுக்குள்ளாவே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. ஆனா தயவுசெய்து யாரும் அன்மியூட் பண்ண வேணாம். மியூட் பண்ணிட்டு என்ன சொல்லுங்க? ஏபிசின்னு ஆல்பபெட்டை நீங்க சொல்லுங்க. ஓகே, மனசுக்குள்ள என்ன நினைக்கணும்? 100, 200 அப்படின்னு நூற்றினுடைய வரிசையை நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிறணும். வாயினால ஆல்பபெட்டை சொல்லணும். ABCDEFG. ஓகே, இப்ப யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களே. இப்போ உங்க தாட்ல என்ன இருக்கு? எந்த நம்பர் வரைக்கும் போனீங்க? இல்ல சொல்றதுதான் வருது. ஓகேயா, டொமினிக் பிரதர் உங்களுக்கு நம்பர் வந்துச்சா? 100, 200 ஓகே, நமக்கு என்ன நினைச்ச உள்ளுக்குள்ள இருந்த நம்பர் வந்திருக்காது. வாயில நம்ம எந்த லெட்டரை சொன்னோமோ அதுதான் இப்ப நினைவுல இருக்கும். கரெக்டா? ஓகே, அப்ப எண்ணத்தை சீராக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கரெக்ட் பண்ணிடணும். ஓகே, உள்ளத்தின் நிறைவே வார்த்தை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நம்ம பேசுறோம். ஆனா இந்த எண்ணத்தை நாம் சீரமைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வாயினால அறிக்கையிட வேண்டும். ஓகே, தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, தேவையில்லாத எண்ணத்தை நம்ம பாட்டுக்கு யோசிக்க அது நம்மள ஒரு சுய இரக்கத்துக்குள்ளா கொண்டு போயிடும், ஒரு செல்ஃப் பிட்டிக்குள்ளா கொண்டு போயிடும். ஓகே, அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நான் கடவுளுடைய பிள்ளை, எங்க அப்பா பெரியவர், எங்க அப்பா நல்லவர், நான் என்னை யாருக்கும் நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ், என்னை யாரும் கண்டுக்கறல, என் கூட யாரும் பேசல, இவங்க என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு ஒரு எதிர்மறையான எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நம்ம என்ன பண்ணணும்? நான் கடவுளோட பிள்ளை, என்னை எல்லாருக்கும் பிடிக்கும், எங்க அப்பா ஹீஸ் a கிங். ஓகே, எங்க அப்பா பெரியவர், எல்லாம் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ளுக்குள்ள வருது அப்படின்னா எனக்கு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு இருக்குது. வாயினால சொல்ல 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 இந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரியா? அப்ப நாம் என்ன பண்ணணும்னா கீப், நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் கன்ஃபஸிங் த வேர்ட் ஆஃப் காட். எதெல்லாம் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி காலையில ஒரு 10 வார்த்தைகளை எழுதி வச்சுட்டு அதை ஃபுல்லா கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே வேலைகள் இருந்தாலும் நம்முடைய வாய் அறிக்கையிடுவது இறை வார்த்தைகளாக இருக்கணும். ஓகே, அப்ப நம்மளால அந்த எண்ணங்களை சீரமைக்க முடியும், நம்மளுடைய வார்த்தைகளை சீரமைக்க முடியும். வார்த்தைக்கு கிரியேட்டிவ் பவர் உண்டு, கிருகை பண்ணும்.
அப்ப நம்ம வார்த்தைகள் இறை வார்த்தைக்கு ஏற்றவையாக நம்மளால என்ன பண்ண முடியும், அலைன் பண்ண முடியும். ஓகே, அப்ப நம்ம சொல்யூஷனை பைபிள்ல தான் தேடணும். ஓகே, 1 சாமுவேல் 37. ஓகே, என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, நீங்க வேணா திருப்பி வாசித்துக்கோங்க. அந்த டைம்ல தாவீதுக்கு வந்து அவருடைய 2 மனைவிகள் இறந்துருவாங்க, எல்லாம் பெரிய பிரச்சனையில இருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தாவீது அபியத்தார் குரு கிட்ட சொல்லி என்னுடைய ஏபோதை எடுத்துட்டு வான்றாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை, ஃபுல்லா அவரை சுத்தி எல்லாம் ஒரு நெகட்டிவிட்டி, ஃபுல்லா நெகட்டிவா நடந்துகிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, ஏபோதை எடுத்துட்டு வான்றாரு. ஏபோதுன்னா என்னன்னு தெரியுமா? குருக்கள் அணியும் ஆடை. ஆமா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஹை பிரீஸ்ட் அவங்க அணியக்கூடிய அந்த மேல் அங்கி. ஓகே, அதுல வந்து 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து விடுதலை பயணத்துல ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க என்னென்ன பொருள் அப்படின்னு. அது அவங்க எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அதுல உரீம் துமீம் அப்படின்ற 2 விஷயம் அந்த இதோட சேர்த்து இருக்குது. கடவுளுடைய அதாவது அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, டிசீவிங் த வில் ஆஃப் காட். கடவுளுடைய திட்டம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்றத அறிவதற்காக. சரியா? அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ஏபோது இருக்கு, பைபிள். ஓகே, அந்த பைபிள் தான் நம்ம எடுக்க வேண்டிய ஆயுதம். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இறை வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்பனா நம்ம இந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், வெளியில வர முடியும். ஓகே, அடுத்தது நெகட்டிவ் இமோஷன்ஸ், எதிர்மறையான உணர்வுகள். ஓகே, எதிர்மறையான உணர்வுகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். எதிர்மறையான உணர்வுகள் நமக்கு ஒரு இறைவார்த்தைக்கு எதிரான ஏதோ ஒரு விஷயம் உள்ள போயிடுச்சுன்னா அது சில உணர்வுகளை நமக்கு கொடுக்கும். கவலைக்குள்ளாக போவோம். ஓகே, ஒரு கலக்கத்துக்கு, ஒரு ஆன்சைட்டிக்குள்ளாக போவோம். சோ இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணும் அப்படின்னா பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுது? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு அனைத்தின் வழி கடவுளிடம் உங்களை தெரிவியுங்கள். அவ்வளவுதான். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கவலைங்கிறது ஒரு நெகட்டிவ் இமோஷன் வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன அப்படின்னா இறை வேண்டலும், இன்னொன்னு என்ன சொல்லியிருக்குது, நன்றியோடு மன்றாட்டு அப்படின்னு தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா பை பிரேயர் அண்ட் பெட்டிஷன் வித் தேங்க்ஸ் கிவிங். நம்மளுடைய மன்றாட்டும் தேங்க்ஸ் கிவிங்கா தான் இருக்கணும். இறை வேண்டல், நம்மளுடைய ஜெபம், ஆண்டவருக்குள்ள ஒரு அந்த உறவு தான் ஜெபம். ஓகே, அதுவும் தேங்க்ஸ் கிவிங்கா தான் இருக்கணும். அதுதான் இந்த இமோஷன்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வரக்கூடிய, நாம் கையில் வருவதற்காக நாம் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம். ஓகே, கடைசியா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாதது. மன்னிக்க முடியல அப்படின்னா அது ஒரு நச்சு வேறாக உள்ள போய் உட்கார்ந்துருது. ஓகே, நம் இருதயத்தை பாதிக்கக்கூடிய நச்சு வேறாக உள்ள போயிருக்குது. இந்த நச்சு வேரை நாம் அகற்ற வேண்டும். ஓகே, மன்னிப்பை குறிச்சு ரொம்ப டீட்டெயிலா நான் கொடுக்கணும் இல்லை, நம்ம கிட்ட வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்குள்ள போய் பார்க்கணும். அதை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கிறோம், நாம் எதற்காக மன்னிக்க வேண்டும். ஓகே, மன்னிக்கிறது நியாயமா அநியாயமான்ல இருந்து நான் மன்னிப்பது நியாயமா அநியாயமா? எத்தனை பேர் மெசேஜ் கேட்டிருக்கீங்கன்னு கண்டுபிடி. நம்பிக்கை, நான் மன்னிப்பது நியாயமா அநியாயமா? எஸ், சொல்லுங்க சிஸ்டர். அநியாயம்தான். ஓகே, அநியாயம்தான், நியாயம் எல்லாம் கிடையாது. ஆனா நமக்காக அவர் அநியாயமா செத்தார் இல்லையா, நமக்காக. ஓகே, நமக்கு அது நியாயம் இல்ல. நம்முடைய பவரை கொண்டு நம்மளால அடுத்தவங்களை மன்னிக்க முடியாது. யாருடைய வல்லமை வேண்டும் நமக்கு? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, கடவுளினுடைய வல்லமையினா நாம் அடுத்தவங்களை மன்னிக்க வேண்டும். மன்னிக்காத நச்சுவேர் உள்ள இருக்கக்கூடாது. தீமைக்கு பதில் நன்மை செய்யுங்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இருக்கு. ஓகே, இதை பத்தி நம்ம நிறைய கேட்டிருக்கோம், அந்த அன்ஃபர்கிவ்னஸ்னால என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரீசெண்டா இந்த டாக்டர் BMH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவர் டாக்டரேட்டே முடிச்சிட்டாரு. நிறைய ரிசர்ச் நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்களா இருக்கும்.
கேரளாவை சேர்ந்த ஒரு டாக்டர். அவரோடதெல்லாம் ரொம்ப ரெவல்யூஷனரியா இருக்கும். அவருடைய வீடியோஸ் முன்னாடி நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அவர் எல்லாத்த பத்தியும் சொல்லுவாரு. நம்மளுடைய இந்தியாவே வந்து எப்படி வந்து ஒரு வணிகமாக ஆக்கிட்டாங்க, நம்ம கிட்ட இருந்த நல்லதையெல்லாம் எடுத்துட்டு நம்மளை எல்லாரையும் ஒரு மருத்துவத்துக்கு அடிமையா ஆக்கிட்டாங்க, மருந்துக்கு அடிமையா ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாரு நிறைய. இப்ப ரீசெண்டா நான் அன்னைக்கு ஒண்ணு பார்க்கும் பொழுது அந்த டைட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஹோம் ரெமெடி ஃபார் அல்சர் அப்படின்னு, பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ்னு இருக்கு. ஓகே, உள்ள போனா அவர் அவ்வளவு பேசுறாரு அந்த ஃபர்கிவ்னஸ பத்தி. அவருக்கு மருத்துவத்தை பத்தி நிறைய தெரியும். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. நீங்க வந்து BMH போய் ஃபுல்லா கேட்கணும்னு சொல்லல, நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்றேன். ஃபேன்ஸ் கிளப்னே அவரோட யூடியூப் சேனல் இருக்கும். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, உங்களுக்கு ஒரு ஹெல்தியான டயட் என்ன அப்படின்னா இந்த டயட், மிலிட்ரியன் டயட், அதெல்லாம் மிலிட்ரி பீப்புளுக்குரியது. இந்த டயட் அவனுக்கு, நீ எல்லா டயட்டை பத்தியும் சொல்லிட்டு என்ன தெரியுமா, நீ எல்லாரையும் அன்பு செய், ஓகே, எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கொள். அப்படின்னா உன்னால நல்லா தூங்க முடியும், உன்னுடைய செல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகும். அவர் சொல்றாரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படுமா. நம்மளுடைய பாடி அப்படிதான் வந்து அலைன் ஆயிருக்கான். ஆனா இந்த மைண்ட் என்ன சொல்லுமா, எனக்கு ஒரு 40 வயசாயிருச்சு, 42 வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு, நீ இந்த மைண்ட் சொல்லி சொல்லி செல்ல எல்லாம் டேமேஜ் பண்ணிடுதான். இததான் பைபிள் சொல்லிட்டு இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடவுள் அததான் சொன்னாரு, நீ வலியவன் என்று சொல், பலவீனன்னு சொல்லாத. ஓகே, உன்னுடைய இளமை கழுகின் இளமை வர போல இருக்கும், நரை முடி வரைக்கும் நான் தான் உன்னைய பாதுகாப்பேன், உனக்கு நோய் கிடையாது. ஓகே, இன்னைக்கு சயின்ஸ் அதுதான் அவர் ஒரு இதுல சொல்லுவாரு. எப்படி அப்படின்னா, ஒரு டாக்டர் கடைசி வரைக்கும் சயின்ஸை நம்புவாரு, கடைசியா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்னால முடியாது, இது உனக்கு கடவுளால முடிஞ்சிச்சுன்னா நீ குணப்படைவான்னு. ஆனா இது நமக்கு முதல்லயே நமக்கு சொல்லி ஆயிடுச்சு யாரு குணப்படுத்த முடியும் அப்படின்றது. சரியா? அப்ப நம்முடைய இருதயத்தை காவல் செய்யணும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை யாரும் திருடிடக்கூடாது. வெளியில இருந்து வரக்கூடிய இந்த லைஃப் இஷ்யூஸ், இந்த ஒரு பயமா இருக்கலாம், கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான உணர்வுகள், சரியா, நம்முடைய மன்னிக்க முடியாத சூழல், இது போன்று வரக்கூடிய இந்த லைஃப் இஷ்யூஸும் நம்மளுடைய இந்த இறை வார்த்தையை, இந்த இருதயத்தை பாழாக்க முடியும். அப்ப அது பாழாயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த இருதயத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தையின் உண்மை பொருளை நாம் காண முடியாது. அகக்கண்கள் அங்கே ஊனமாகி விடுகின்றது. இந்த உண்மை பொருளை நமக்கு காதுல கேட்காதபடி அந்த இன்னர் இயர் என்ன ஆயிரும் அப்படின்னா ஊனமாகிறது. நம்ம இதுல அகக்கண்கள்னு இருக்கும், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐஸ் ஆஃப் ஹார்ட்னு இருக்கும், இருதயத்தின் கண்கள். அப்ப இந்த இருதயத்துக்குள்ளாக இறை வார்த்தையின் உண்மையான மறைபொருளை அறிந்து நம்ம உள்ள பொதிச்சு வைக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு நம்முடைய கண்களின் வழியாக. ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, வழியில கஷ்டப்பட்டாலும் உள்ள இருக்கிற நம்முடைய இன்னர் மேன் ஹார்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, நீ ஆல்ரெடி ஹீல் ஆயிட்ட, கவலைப்படாத அப்படின்னு சொல்லும். அப்ப நம்ம பிசிக்கல்லா பாக்குற எந்த சிம்டம்ஸும் நம்ம கண்ணு முன்னாடி வராது. ரோமையர் 4 ஆபிரகாம் அவரை சுற்றி நடந்த எந்த சூழ்நிலைகளையும் பார்க்கவில்லை அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்ப நம்மளும் அதெல்லாம் பார்க்காம இருக்கணும் அப்படின்னா இந்த அகக்கண்கள் ஒளியூட்டப்பட வேண்டும். ஓகே, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு, எம்மாவுஸ்க்கு வரும்பொழுது சீடர்களுக்கு தோற்றம் அளிக்கிறாரு. இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? உள்ளுக்குள்ள ஃபுல்லா கவலை. ஐயோ, இந்த இயேசுவை இப்படி போட்டுட்டாங்களே, சாகடிச்சுட்டாங்களே, காலையில போய் பார்த்தா உடம்ப காணாமேன்றத கவலை. கூட வர்றது இயேசுதான்னு தெரியல. அப்ப அவங்களோட தங்கி அப்பத்தை பிடும் பொழுது அழகான ஒரு வார்த்தை இருக்கு, அவர்களுடைய கண்கள் ஒளியூட்டப்பட்டன. லூக்கா 24. அப்பதான் அவங்க கண்கள் ஒளி. அப்பனா என்ன, அது வரைக்கும் கண்ணு தெரியலையா? இல்ல, அப்பொழுதுதான் அவர்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப்படுகின்றன. அப்ப இந்த இருதயத்தை நம்ம கரெக்டா கவனிச்சு அதை பாதுகாக்கும் பொழுதுதான் நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். நம்மால் கனிகளை 100% கனிகளை பார்க்க முடியும். ஓகே, ஏனென்றால் இதிலிருந்து பிறப்பவை நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்றது. நாம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு சொல்யூஷனை கொடுக்குது.
ஓகே, இது ஏதோ ஒரு டாபிக்னு நினைக்காதீங்க. நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய சொல்யூஷன்ஸுக்கு எல்லாம் பதில் அங்க இருந்து வரணும். அப்ப இந்த இருதயத்தை நாம் கரெக்டா பாதுகாக்க வேண்டும். சரியா? பிரைஸ் தி லார்ட்.